வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணு திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கமாயான் எக்ஸ்பெடிஷன் டே நம்பர் 3 பதிவு நம்பர் 3ல் இருக்கோம். முந்தாக்காப்லேருந்து நேராக கமாயான் போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி இங்கே இருக்க 2 தம்பிகள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களே அவங்களோட எல்லைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எந்தெந்த சாமி இருக்குன்னு காட்டினாங்க. முதல் கோவிலாக ஸ்ரீ உச்சிமலை பிள்ளையார் ஆலயம் மங்க்வாங் த்ரியாங் பஹாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த காட்சியில் தான் இந்த மரத்தில் பிள்ளையாரோட முகம் தெரிஞ்சவாசி இந்த எல்லையை அந்த கோவிலாக மாற்றி வச்சுருக்காங்க. முன்பு இந்த எல்லையை பாதுகாத்தது இந்த கோவில் நிர்வாகம் பண்ணுறவங்களோட அம்மா. அதுக்கப்புறம் தான் அவரோட மகள்லாம் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லையில் மிக விசேஷமான ஒரு கோலாகலமான திருவிழாவை நடத்துவாங்களாம் விநாயகருக்கு. இந்த மரத்தோடு சேர்த்து ஒரு அம்பாலோட உருவமும் உருவாகிருக்கு. அதையும் ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து 916வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் கமாயான் தோட்டம் பஹாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்தேன். இந்த எல்லைக்கு வரும்போது இந்த எல்லையில் சார்ந்தவங்க அவங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஒரு படி மண் தாராளமாக எடுத்துக்கங்க உங்கள் மகாமாரியம்மனுக்கு தான் சொல்லிட்டு மிக விசேஷமாக இருந்துச்சு. கோவில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அம்பாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்களோட ஸ்தல விருட்ச மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்து அடியிலேருந்து தான் ஒரு படி மண் எடுத்திருந்தேன். அவங்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து கமாயான் எல்லைக்குள்ளே ஸ்ரீ மகாகாளியம்மன் ஆலயம் கம்போங் முஹிபா கமாயானில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். 917வது ஆலயமாக இந்த எல்லையில் எல்லாமே காவல் தெய்வம் தான் இருந்தாங்க. கருப்புசாமி, காளியம்மன் தான் இவங்க இந்த கோயிலோட உற்சவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நாகம்மன், ஆஞ்சநேயர் இது போன்ற ஆலயங்கள் இருந்துச்சு. இந்த எல்லையிலேருந்து ஒரு படி மண் எடுக்கலாம் சொல்லிட்டு அனுமதி கேட்கும்போது இந்த கோவில்காரங்களாம் அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எல்லையை சார்ந்து இருக்கிற புத்த மண்ணு தான் எடுக்குவேன், அப்போ அந்த அனுமதியும் கொடுங்க அப்படி சொல்லும்போது தாராளமாக எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களோட புத்த மண்ணிலேருந்து ஒரு படி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகான கோயில், அமைதியான கோயில், ஒரு மலாய்க்கார கம்பமும் அதே நேரத்தில் இந்தியர்களும் அந்த இடத்துல வாழ்கிறாங்க. அந்த எல்லையிலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன். அடுத்து இந்த எல்லையிலேருந்து இது ஒரு 20 நிமிஷம் பயணத்துக்கு அந்தாண்ட 918வது கோயிலாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் லாடாங் புக்கே ஸ்னோராங் கமாயான் பஹாங்லேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். சுற்றி கிளாப்பாசாவிட்டா இருந்த இடத்த நல்லா காலியாக ஆக்கின கையோட இந்த அம்மன் மட்டும் தனியாக ராஜ ரோகத்தோடு உட்காந்துருக்கிறது பார்க்க முடிச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற புத்தை பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு சிங்கம் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற காவல் தெய்வமும் விசேஷமாக இருந்தார். பார்த்தீங்களா, ஒரு சிங்கம் அமர்ந்து இருக்கிற மாரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த எல்லையிலேருந்து இவங்களோட புத்த மண் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கோவில்காரங்களாம் அனுமதி கொடுத்துருந்தாங்க. கோவில் கொம்பானும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய இடம். அதே நேரத்தில் பக்தர்கள் இவங்களோட பூமதி திருவிழாவோ இல்லாட்டி மற்ற விழாக்கள் வரும்போது அப்படியே திரண்டு வருவாங்களாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன், நமக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. இங்கேருந்து இந்த எஸ்டேட்குள்ளே இன்னொரு கோவில் இருக்குது. அந்த கோவிலேருந்து மண் எடுக்க சொல்லிட்டு அந்த கோவிலோட தலைவரே என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார். 919வது ஆலயமாக ஸ்ரீ மகா துர்க்கை அம்மன் ஆலயம் லாடாங் புக்கே ஸ்னோராங் கமாயான் பஹாங்லேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். இவங்க தான் அந்த மகா துர்க்கை அம்மன். ஆதியில் புத்தா வச்சு வழிபாடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சில வழிபாடுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட புத்த மண் எடுக்கிறதே எனது பாக்கியமாக தான் இருக்குது. ஸோ இந்த பதிவில் நம்ம எல்லாமே புத்த மண்ணை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. இன்க்ளூடிங் விநாயகர் கோயிலேருந்து நம்ம புத்த மண் எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். இந்த ஆலையை சுற்றி இருக்கிற அழகான காட்சிகள், அமைதியான காட்சிகள், அமைதியான சூழலும் பார்க்க முடிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் எனது பாக்கியம். எங்கள் கோவிலுக்கு சேர வேண்டிய மண்ணை நான் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறத நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. அடுத்து இந்த எல்லையிலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்தாண்டு இன்னொரு எல்லைக்கு போயிருந்தோம். 920வது ஆலயத்திலேருந்து ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் ஜுந்தாய் எஸ்டேட் கமாயான் பஹாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண்ணை கேட்டுட்டு வந்தேன். முன்பு இந்த எஸ்டேட்டை பல பேர் இருந்தாங்களாம், பல இந்திய குடும்பங்கள் இருந்தாங்களாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே டவுன் சைட் போன வசி இந்த கோவில் இப்போதைக்கு தற்பொழுது அந்த எஸ்டேட்டில் இருக்கிற சில பேர் மட்டும் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஆலயம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்னதாக க்யூட்டாக எஸ்டேட் ஆலயம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த எல்லையிலே எல்லா காவல் தெய்வமும் இருக்காங்க. ஊர் வழக்கப்படி நடத்துகிற திருவிழா அவ்வளோ அழகாக கோலாகலமாக இருக்குமோ. இவங்க தான் அந்த கோவிலோட மூலமூர்த்தி. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க.
அவங்கள பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே அவங்ககிட்டேருந்து ஒரு பொடி மண்ணை கேட்டு கோவில் நிர்வாகத்துக்கிட்ட ஒரு பொடி மண்ணை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செலவரிச்ச மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு நான் முன் வந்தேன். குமாயான் எல்லையிலேருந்து இவ்வளோ கோவில் மண் எடுத்து கொடுத்த 2 தம்பிகளுக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாரி கோவில்லேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் என்னோட பயணத்தை வேறு எல்லைக்குமே கொண்டு போகிறேன். நாளைக்குள்ள பதிவில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுகளும் பாருங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. See you soon.